ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை இல்லாமல் நீங்கள் தேடிட்டுருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான். என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தராக ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நல்ல மன தைரியம், ஒரு புதுவிதமான ஆற்றல் நமக்குள்ள ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்கிறது மூலமா எதிரிகள் தொல்லை எல்லாமே போறதோட தடைகளும் தடங்கல்களும் நீங்கும். எப்படி விநாயகரை வழிபாடு செஞ்சா காரிய வெற்றி உண்டாகுமோ அதே போல ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சாலும் நமக்கு காரிய வெற்றி உண்டாகும். அப்படி ஆஞ்சநேயரை வேலை தொடர்பான வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்ன செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்ற முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடிட்டு தான் இருப்போம். அதில் பலரும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு வழி தான் வேலைக்கு போகிறது. வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை. நாம் என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாற் போல வேலை நமக்கு கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்றும், அதாவது எப்பயுமே நாம் படித்த படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலைக்கு நாம் போய் சேருவோம். அதே போல் நாம் சேரக்கூடிய வேலையில் நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் சம்பளம் கிடைக்கிறது அரிதான ஒன்றாக இருக்கு. பலருக்கு கடினமாக உழைச்சும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமலும் கஷ்டப்படுறாங்க. இப்படி வேலை தொடர்பான சம்பளம் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஆஞ்சநேயர் எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த 2 நாட்கள்லையும் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யலாம். அதிலையும் குறிப்பாக சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினத்தில் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு போகணும். அப்படி போகும்போது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுங்க. இப்படி வாங்கி கொடுத்துட்டு ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வேலை தொடர்பான வேண்டுதலை முன்னாடி வைக்கணும். ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்திக்கணும். இப்படி முன் வச்சுட்டு 9 முறை ஆஞ்சநேயரை ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சன்னதியை வலம் வணங்கணும். இப்படி தொடர்ச்சியாக நாம் சனிக்கிழமை தோறும் கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வேலை தொடர்பான வேண்டுதலை முன்வைக்கும் போது அந்த வேண்டுதலை ஆஞ்சநேயர் கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுப்பாரு. எவ்வளவு செலவு செஞ்சு இறைவனை நாம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த வகையில் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை முழு மனதோட ஆஞ்சநேயரை நினச்சி செய்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும். முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. கோயிலில் சரி, இல்லை வீட்டில் ஆஞ்சநேயரோட படம் இருக்குது அப்படின்னா துளசியால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைங்க. இல்லை பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கேயே போகிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த கோயிலுக்கு போய் இந்த எளிமையான வழிபாடு தான் இதை செஞ்சுட்டு வாங்க. வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஊதிய உயர்வு, இது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். ஆஞ்சநேயர் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப எளிமையான பரிகாரம், எளிமையான வழிபாடு. நிச்சயமாக எல்லாருனாலையும் செய்ய முடியும். இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பலன் பெறணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.